இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வர்த்தகர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதற்கான ஓய்வூதியம் எவ்வளோ கிடைக்கும், இதற்கு எப்படி அப்ளை செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா வர்த்தகர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் சில்லறை வணிகர்கள், கடைக்காரர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்களின் முதியோர் பாதுகாப்பு மற்றும் சமூக பாதுகாப்பிற்காக ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா 1.5 கோடிக்கு குறைவாக இருப்பவர்கள், இந்த சில்லறை வணிகர்கள், கடைக்காரர்கள், சுயதொழில் செய்பவர்கள், கடை உரிமையாளர்கள், அரிசி ஆலை உரிமையாளர்கள், எண்ணெய் ஆலை உரிமையாளர்கள், பட்டறை உரிமையாளர்கள், கமிஷன் முகவர்கள், ரியல் எஸ்டேட்தாரர்கள், சிறிய ஹோட்டல் வைத்திருப்பவர்கள், உணவகங்கள் மற்றும் பிற வணிகர்கள் எல்லாம் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தகுதி வரம்பு சில்லறை வியாபாரியாக இருக்கணும் அல்லது கடைக்காரராக இருக்கணும், அப்படின்னா சுயதொழில் செய்பவராக இருக்கணும். இந்த திட்டத்திற்கு நுழைவு வயதுன்னு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ண முடியும். ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி அல்லது அதற்கு குறைவானதாக இருக்க வேண்டும். அதற்கு மேல் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே இபிஎஃப், என்பிஎஸ், இஎஸ்சி ஸ்கீம்லாம் உறுப்பினராக இருந்தால் இந்த திட்டத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. பிஎம்எஸ்ஒய்எம் ஸ்கீம்லையும் நீங்கள் பயனிலையாக இருக்கக்கூடாது. அதேமாரி வருமான வரி செலுத்துபவராக இருந்தாலும் இந்த திட்டத்திற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள் தான். இதற்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு தேவைப்படும். அடுத்ததாக பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், பேங்க் பாஸ்புக், ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கணும். இந்த திட்டத்துடைய பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, இது ஒரு தன்னார்வ மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் சந்தாதாரர் 60 வயதை அடைந்த பிறகு மாதம் 3000 ரூபாய் பென்ஷனாக அவருடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அவர் இறந்துட்டாலும் அவருக்கு மனைவி இருந்தால் அதில் 50%, அதாவது 1500 ரூபாய் அவருடைய மனைவிக்கு கிடைக்கும். மற்ற யாரும் பெற முடியாது. சந்தாதாரர் பெறலாம். அவர் இருந்துட்டால் அவருடைய மனைவிக்கு அந்த பணத்தில் பாதி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சில்லறை வணிகர்கள், கடைக்காரர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்களுடைய பங்களிப்பு பார்த்திங்கன்னா, விளக்கத்தின்படி 60 வயது வரை என்பிஎஸ் வர்த்தகங்களில் சேர்ந்த தேதியிலேருந்து அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து குறிப்பிட்ட அமௌண்ட் எடுப்பாங்க. இப்போ நீங்கள் 18 வயதில் சேர்றீங்கன்னா ஓய்வு பெறும் வயது 60. நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மாதம் 55 ரூபாய் பிடித்தம் செய்வாங்க. மத்திய அரசு உங்களுக்காக 55 ரூபாய் செலுத்தும். மொத்தம் 110 ரூபாய். 60 வயது வரைக்கும் நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணிப்பாங்க. ஆட்டோ டெபிட் மோடு தான். இதுவே நீங்கள் இப்போ 40 வயதில் சேர்றீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மாதம் 200 ரூபாய் பிடித்தம் செய்வாங்க. மத்திய அரசு உங்களுக்காக 200 ரூபா கொடுக்கும். டோட்டலாக 400 ரூபாய். நீங்கள் 40 வயதுலேருந்து 60 வயது வரை அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதன் பிறகு 60 வயதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக பேங்க் அக்கௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். பதிவு செய்யும் முறை பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிஎஸ்சி சென்டரில் போய்ட்டு இதற்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அது எப்படி அப்ளை பண்ணுறது நான் உங்களுக்கு கடைசியாக ஷோ பண்ணுறேன். அடுத்தது இந்த ஸ்கீம் பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம்லேருந்து நீங்கள் வெளியேறணும்னு நினச்சிங்கன்னா 10 ஆண்டுகள் திட்டத்திலேருந்து நீங்கள் 10 ஆண்டுகள் பே பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்கீம்லேருந்து வெளியேறினீங்கன்னா உங்களுக்கு பென்ஷனில் எதுவுமே கிடைக்காது. நீங்கள் கட்டின பணமும் மற்றும் அதற்கான வட்டியும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதேமாதிரி தான் இப்போ ஒரு நபர் மாதம் பணம் கட்டிகிட்டே இருக்கார். அவர் பாதையில் இறந்துட்டாருன்னா அவர் நாமினியாக அவருடைய ஒய்ஃப் கொடுத்துருப்பாரு. அவங்க அமௌண்ட் பே பண்ணலாம். அப்படி இல்லைனா அவங்க ஏற்கனவே ஒரு பே பண்ண அமௌண்ட்டை வட்டியோட வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வூதியம் செலுத்துதல் பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 40 வரைக்கும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி 60 வயது வரைக்கும் பே பண்ணிங்கன்னா 60 வயதுலேருந்து மாதம் 3000 ரூபாய் டைரெக்டாக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தது இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் சிஎஸ்சி சென்டருக்கு போய் அப்ளை பண்ணுவீங்க. அப்படி அப்ளை பண்ண முடியாதவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மான்தன் இன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே மான்தன்.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பிஎம்எஸ்ஒய்எம் என்பிஎஸ் ஸ்கீமில் ரினியூவல் பண்ண தவறியவர்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா
டேஷ்போர்ட் சொல்லி வரும். அது பிறகு லெஃப்ட் சைடில் டாப் கார்னரில் 3 லைன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். சர்வீசஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். இதிலே வந்து என்ரோல்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் ட்ரேடர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி இ-ஸ்டாம்ப் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிடணும், அப்போ தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஆர் யூ ரிஜிஸ்டர்ட் இன் இ-ஸ்டாம்ப்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. டாப்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ரோல்மெண்ட் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், நாமினி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதிலே ஃபார்ம் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி மேனுவலாக ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஃபார்ம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பேமெண்ட் பண்ணிவிட்டு இதற்கான கார்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். இதுதான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான 6 ஸ்டெப்ஸ். அடுத்ததாக பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட யுஏஎன் நம்பர் என்டர் பண்ணணும். இ-ஸ்டாம்ப்கான யுஏஎன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபருடைய டேட்டா பற்றி என்டர் பண்ணி ஆதார் நம்பர் என்டர் பண்ணி ஆதார் நம்பர் வெரிஃபை பண்ணிவிட்டு இமெயில் ஐடி மொபைல் நம்பர் என்டர் பண்ணி வெரிஃபை கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ண பிறகு ஜெண்டர் மேலே ஃபீமேலை செலக்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக டிஸ்ட்ரிக் நேம்லாம் உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களோட டிஸ்ட்ரிக் எதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக் எதுவோ அதை செலக்ட் பண்ண பிறகு பின்கோட் நம்பர் என்னன்னு சொல்லி என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்ததாக பின்கோட் நம்பர் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் நார்த் ஈஸ்ட் ரீஜன் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எஸ் கொடுங்க, நோ கொடுங்க. அடுத்ததாக செலக்ட் ஆக்குபேஷன் இருக்கும். உங்களுடைய ஆக்குபேஷன் என்னவோ செல்ஃப் எம்ப்ளாயா, நர்சரியா, ஸ்டேஷ்னரி ஸ்டாஃபா, ரைஸ் மில்லா எதுவோ, ஃபோட்டோஷாப்போ எதுவோ செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் இபிஎஃப்ஓ இசிஐ மெம்பர் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எஸ்னு எலிஜிபிள் கிடையாது, நோ கொடுத்துங்க. இன்கம் டேக்ஸ் பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அதையும் நோ கொடுத்துட்டு ஆனுவல் டேர்ன் ஓவர் என்னன்னு சொல்லி என்ட்ரு பண்ணி ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் எஸ் கொடுத்துட்டு ஜிஎஸ்டி நம்பர் என்ட்ரு பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து பிஎம்எஸ்ஒய்எம் சப்ஸ்கிரைபர் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அதையும் நோ கொடுத்துங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. அடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், நாமினி டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு மேனுவல் ஃபார்ம் ஒன்று வரும், அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதில் டேட்டர் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கான கார்டு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு எந்த பேங்க் அக்கௌண்ட் ஃபில் பண்ணீங்களோ நீங்கள் எத்தனை வயசில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மந்த்லி அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு டெபிட் பண்ண பிறகு 60 வயசு கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு மாதம் பென்ஷன் வந்து 3000 ரூபாய் கிடைக்கும். இதுதான் இந்த ஸ்கீமுடைய பெனிஃபிட்ஸ் மற்றும் அப்ளை செய்வதற்கான மெத்தட். உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை செய்யலைன்னா சிஎஸ்சி சென்டருக்கு போய் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.